அரசியல் சாசன 83 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்பு நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்ய வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இதே முறைதான் நடைமுறைப்படுத்தப்படுமா அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி புதிய தொகுதிகள் வரையறுக்கப்படுமா என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். குடும்ப கட்டுப்பாட்டை செயல்படுத்தியதற்காக எங்களுக்கு தண்டனை வேண்டாம், பரிசுதான் வேண்டும் என்று கூறிய அவர், அரசியல் சாசன விதிப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவத்தையும் குறைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அரசியல் சாசன சட்ட திருத்தம் 84 படி அடுத்த 25 ஆண்டுகளுக்கு, அதாவது 2026 வரைக்கும் இதே 543 என்ற எண்ணிக்கையிலே மக்கள் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தொடரும் என்கின்ற அந்த இது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு கொண்டு வரப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டு மறுசீரமைப்பு செய்தால் அதனால் தமிழகத்துக்கு பாதிப்பு வரும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தை தான் நாங்கள் இன்றைக்கு முன்வைக்கிறோம்.